ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் காமெடி விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு வாட்ட ஒரு ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். என்னால் எப்படி பேசணுன்ட்டு தெரில ப்ரோ. இது வந்து நம்ம ஏரியா தூத்துக்குடியில் தாமஸ் மோட்டார்ஸ்ன்ட்டு ஒரு மோட்டார்ஸ் உண்டு. அங்கே நம்ம வண்டிக்கு தேவையான ஆல்ட்ரேஷன் ஜாமானெல்லாம் வாங்கிட்டு இப்போ தான் வீட்டுக்கு போகலான்ட்டு கிளம்பியிருக்கோம் ப்ரோ. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது சும்மா நார்மலாக எப்பவும் போல் ஒரு சின்ன ட்ரிப் மாதிரி எடுக்கணும். அது லடாக் போகலான்ட்டு ஒரு பிளானில் இருக்கேன். பட் அது என்னைக்கு போவேன்னு தெரில. ஏதாவது ஒரு வேலை இருந்தாலும் நம்ம போயிடலாம். நம்மகிட்ட கையிலையும் வேலை கிடையாது, நம்ம படிச்சுட்டு தான் இருக்கோம். நம்ம பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சுட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என் பேரை மட்டும் சொல்ல பார்த்தீங்க, என் பேர் பிரகாஷ், ஜெயபிரகாஷ் தான். நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சுட்ருக்கேன். படிச்சுட்டே தான் இப்போ இந்த motovlog கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி போட்டுக்கிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தான் சப்போர்ட் பண்ண முடியாது. ஓரளவு இப்போ நம்ம 50K ரீச் பண்ணியிருக்கோம். நம்ம எப்படியாவது ஒரு 100K ரீச் பண்ணச்சுல நம்ம லடாக் ட்ரிப் போகலான்ட்டு ஒரு பிளானில் இருக்கேன். முடிஞ்ச அளவு கொஞ்சம் சீக்கிரமாக லடாக் ட்ரிப் போகலான்னு தான் பார்க்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம்னோட என்ன பேசுன்னு தெரில. கன்ஃபார்ம் எப்படியாவது லடாக் ட்ரிப் போகலாம். நம்ம தூத்துக்குடி தான். தூத்துக்குடியில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நெக்ஸ்ட் ரைடு யாரெல்லாம் வரீங்கன்னு சொன்னீங்கன்னா நம்மளே போயிட்டு வரலாமே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், இப்போது எப்படி சொல்கிறது, இப்போது தனியாக போனாலும் போயிடலாம். கூட நம்ம சப்போர்ட்டுக்கு யாராவது நம்ம தூத்துக்குடி பசங்க இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும். அதுக்காக தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. எப்படியாவது இப்போ 50K ரீச் பண்ணியிருக்கோம். இன்னும் 100K ரீச் பண்ணுறதுக்குள்ளே லடாக் ட்ரிப் போயிட்டு வந்துடலாம். லடாக் போகணுன்ட்டு தான் ஒரு பிளானில் இருக்கேன். அது கூடிய சீக்கிரம் நடக்கும். என்ன, நம்ம கையில் பைசா தான் இருக்காது. அதான் பெட்ரோல் போட கூட பைசா இல்லாமல் நம்ம சுற்றிட்டுருக்கோம். இதுக்கு நம்ம லடாக் ட்ரிப் போகிறதுக்குன்னா எப்படியும் லட்சக்கணக்கில் செலவாகும். அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏதாவது நம்ம வேலை கையில் ஒரு நல்ல வேலை அந்த மாதிரி இருந்தால் கூட இது பண்ணலாம். நம்ம பார்ட் டைம் நம்ம படிச்சுட்டு அதுக்கடுத்த பார்ட் டைம் வேலைக்கு போய் தான் பைக்கு டியூ பெட்ரோல் எல்லாமே போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் இன்னும் அந்த லடாக் ட்ரிப் இன்னும் போகாமல் இருக்கேன். இல்லைனா லடாக் ட்ரிப் போயிட்டு வந்துடுவேன். லடாக் ட்ரிப் எப்படியா கன்ஃபார்ம் பிளான் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். கன்ஃபார்ம் போகிறோம், தெறிக்க வர்றோம். என்னடா இவன் லடாக்கை பற்றியே பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட் டைம் என்ன கண்டென்ட்டில் பேசுன்னு தெரில. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வண்டிக்கு தேவையான ஆல்ட்ரேஷன் ஜாமான் ஃபுல்லாக வாங்கிடுச்சு, வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், போகிற வழி ஃபுல்லாகவே டிராஃபிக் தான், ஃபுல்லாக ரஷ்ஷாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தூத்துக்குடியில் மெயினான ஏரியாலாம் பார்த்துருப்பீங்க. அந்த அருள்ராஜ் ஆஸ்பத்திரி பாலம், அடுத்த ரவுண்டானம், அதுக்கடுத்த விவிடி சிக்னல், இதெல்லாம் கொஞ்சம் மெயினான ஏரியாக்கள். இங்கே தான் அடிக்கடி நீங்கள் பார்க்க தூத்துக்குடி ரீச் பண்ணிங்கனாலே ஃபேமஸான ஏரியானா இந்த இதுதான், விவிடி சிக்னல், ரவுண்டானம், இந்த மாதிரி தான். இதெல்லாம் இப்போ தான் கட்டியிருக்காங்க. நம்ம தூத்துக்குடின்ட்டு புதுசாலாம் வச்சு வேறு லெவலில் கட்டி தூத்துக்குடி கொஞ்சம் ஃபேமஸ் ஆக்கியிருக்காங்க அப்படின்னு நினைக்கேன். எனக்கு தெரில. நிறையா ஆனால் வேலை நடந்துகிட்ருக்கு தூத்துக்குடியில். ஓரளவு கொஞ்சம் நாளில் ரீச் ஆகிரும்னு நினைக்கிறேன். தூத்துக்குடி கொஞ்சம் டெவலப் ஆகிரும். இப்போவுமே டெவலப்பாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் போக போக அப்படியே டெவலப் ஆகிரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யாராவது தூத்துக்குடியில் இருந்து நம்ம வீடியோ பார்க்கிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அப்படியே சப்போர்ட் பண்ணலாம். கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் கொஞ்சம் டெவலப் ஆக முடியும். உங்களால் முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இது பண்ண ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். மறுபடியும் நெக்ஸ்ட்